எல்லாருக்கும் வணக்கங்க. ஐஆர்சிடிசியில் டிக்கெட் போடுறவங்களுக்கு உண்டான இன்னைக்கு ஒரு முக்கிய தகவலுங்க. அதாவது ஐஆர்சிடிசியில் நீங்கள் உங்களுக்காக டிக்கெட் போட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றவங்களுக்கு பணம் வாங்கிட்டு டிக்கெட் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அதான் ஐஆர்சிடிசி வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுருந்தாலும் உங்கள் ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்கள் பர்சனலுக்கு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு போட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி விலைக்கு தட்கால் டிக்கெட்டு, பிரீமியம் தட்கால் டிக்கெட்டு விலைக்கு பணம் வாங்கிட்டு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் அப்படி தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 போலீஸ், ஆர்பிஎஃப், விஜிலன்ஸு எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கடையை சீல் வச்சுட்டாங்க. அந்த கடையில் இருந்த லேப்டாப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எத்தனை பேருக்கு பொங்கலுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்தாங்களோ அந்த டிக்கெட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஆர்சிசியில் உங்களுக்கு மட்டும் டிக்கெட் போட்டு கொடுங்க, மற்றவங்களுக்கு யாருக்கும் போட்டு தர வேண்டாம். அந்த டிக்கெட் போட்டு தரதுக்கு ஏஜென்சி எடுத்து கொடுத்துருவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரண உங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்கள் மொபைலில் டிக்கெட் போட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய மொபைல் சீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய கம்ப்யூட்டர், லேப்டாப் சீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஐஆர்சிடிசி டிக்கெட் வந்து உங்களுக்கு மட்டும் டிக்கெட் போட யூஸ் பண்ணுங்கள். விலைக்கோ வியாபார நோக்கத்தோட யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு முக்கிய தகவலோட பார்ப்போம். நன்றி.